அண்ணே அண்ணே நான் இங்கே என்ன படுத்துருக்குற ஃப்ரெண்ட்ஸ்? பாம்பு கிம்பு கொத்தி இதாயிருச்சா என்னன்னு தெரில. அண்ணே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இப்படி ஒரு ஆள் கிடக்குறாங்க. செருப்பு தனியாக இருக்குது. பாம்பு கிம்பு கொத்திருச்சா இல்லை ஆள் மட்டையான்னு தெரில. ஃபேஸை வேறு காட்ட வேணாம். சரி, ரைட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கேஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசுன்னு. இல்லை, எனக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்குது. அது டாகா இல்லை என்னான்றதே தெரில. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போது இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, செம பெருசு. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை. பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேயே பாம்பு படம்லாம் வேறு வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப, அதுவும் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு தனியாக தான் வந்திருக்கிறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு வைப் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இப்போ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து நான் உள்ளே போக போக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். வேறு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி சொன்னவங்க மேபி இந்த இடத்துல ஆளுங்க கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஐடியா இல்லை. ஐயோ பயங்கரம். யாரு? உள்ளேருந்து எது சவுண்டு வருது? பூனை, நாய் எதுனாச்சும் உள்ளே இருக்குதான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மரத்தில் தூக்கு போட்டு ஒரு பெண்மணி இறந்துட்டதா சொல்லியிருந்தாங்க. அது மேபி இந்த மரமான்றது எனக்கு சரியாக தெரில. ஆனால் இதான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த மரம்னு எனக்கு தெரிலங்க. ஏதோ ஒரு மரத்தில் தூக்கு மாட்டி இறந்துட்டதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்களா? சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது எனக்கு உள்ளே இருந்தால். உள்ளே போகிறதுக்கே ஒரு யோசனையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிங்களா? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுண்டு. அனிமல்ஸ் எதுனாச்சும் இருக்குதான்னு கூட தெரில. நம்ம அந்த சைடு அப்புறம் போகலாம். ஏன்னா அனிமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம். செம்மையாக இருக்குது. இந்த எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைபை வந்து க்ரியேட் பண்ணுது. நிறையா எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்த மார்னிங்கில் நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த இடத்துல நிறையா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கேருந்து சவுண்டு கேட்குன்னு தெரில.
அண்ணா உள்ளே அணைச்சிருக்கீங்களாண்ணா? நம்ம எப்பயுமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா போகிற இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. தேவராஜ் பா செம்மையாக இருக்குதுல்ல. மேலே இருந்து கேட்குதுன்னு நினைக்கிறேன். மேலே யார் இருக்கிறது? நான் மேலே அணைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிட்டு இப்போ எனக்கு கேட்குது. இங்கே என்ன சவுண்டு? யார் அது? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு மேலே போகிறது சரிப்பட்டு வராது. கன்ஃபார்மாக மேலே எவனும் வருகிறான். இப்போ பாருங்க. ஐயோ குட் லக்கா. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கானுங்களே. சவுண்டு உங்களுக்கு கேட்கும். மேலே தான் மேலே தான். நம்ம வந்த நேரத்துக்கு தான் ஆள் இருக்கணுமா என்ன? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சுரங்க மாதிரி போகுது. ஓ யாரு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தெளிவாக கேட்குது ஃபுட் ஸ்டெப்பு. ஆனால் ஆள் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நாங்கள் உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதுக்காண்டி இங்கே வரல. ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷூட்டுக்காக தான் நான் வந்துச்சு. மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ஆனால் மேலே மட்டும் சவுண்டு கேட்குது. பாருங்க, எனக்கு கிளியராக கேட்குது. ஐயோ இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் இப்படி எழுதி வச்சுருக்கானுங்க. ரொம்ப மோசம். என்ன பிளட்டா? இல்லை இல்லை. ஹலோ அந்த ரூமுக்குள்ள ஐயோ அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது செம பெருசு போல. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து அந்த மகாராணி அப்படின்னு மேலே வந்து கிடிஞ்சு கிடிஞ்சு வந்துட போகுது. இந்த மகாராணிக்காக கட்டி கொடுக்கப்பட்ட அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரண்மனையில் இதில் ஏதோ ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க போல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு உருவம் மாதிரி இல்லை. ஆனால் இது இங்கே பாருங்க, கண் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்குது.
ஆனால் அதுக்குள்ளே எழுதி வச்சுருக்கானுங்க. மேபி அதான் இந்த இந்த இடத்த வந்து காலைல வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு, இந்த கஞ்சி அடிக்க அந்த மாதிரி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். யார் சைக்கிள் அமைச்சிருக்கிறான்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட வந்து ஒரு இறக்க மாதிரி இறங்குது. சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலேயும் போதும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே இருந்தோம்ல அந்த இடத்துக்கிட்ட தான் கேட்குது. ஐயோ செம்ம இடங்க. இந்த இடத்துல நமக்கு எதனாச்சும் கேப்சர் ஆகுதான்னு பார்ப்போம். சரி நம்ம லைட்டுக்காக தான் நினைக்கிறேன். வாவ் நாய் வேறு ரொம்ப நேரமாக குடிச்சிட்ருக்குது. சாப்பிடும் பொருட்களை வெளியே எடுத்து போடவும். ஓ ஆமாம், இது வந்து மார்னிங்கில் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியும் யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் நைட்டில் தான் நிறைய அமானுஷமான விஷயம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. வப்பால் கூட இல்லை, ஆனால் எப்படி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது அப்படின்னு தெரில. ஐயோ ஆனால் பில்டிங் கொஞ்சம் வீக் ஆகிட்டு வருதுங்க. ஆனால் ரொம்ப இல்லை. பாருங்க சவுண்டு கிளியராக கேட்குது. அது ஓடி விளையாடு பாப்பா. இங்கே பாருங்க 2.0வா. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையாகவே எங்கேருந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குதுன்றது தெரில. இங்கே பாருங்க இங்கே இருக்குது படிக்கட்டு. பார்த்தாச்சு. நம்ம மேலே போகலாம். ஆனால் கன்ஃபார்மாக இங்கே எவனோ இருக்கிறான். நமக்கு எதாக இருந்தாலும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஐயோ படிக்கட்டு சூப்பராக இருக்குது. அந்த காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஆள் இருந்தீங்கன்னா என்னை பயமூற்றணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி பயமூற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பயந்துட்டேனே. ஓகேவா? இங்கிட்ட கேட்குது. இந்தியா மேலையா? நம்ம மேலே போய் பார்த்துடலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பாதை ரொம்ப குறுகலாக போகுது. இங்கே தான் அந்த மரம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் தான் நினைக்கிறேன். ஓகே அண்ணே, அண்ணா இங்கே லோக்கல் தானே? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பாடா இங்கே பாருங்க. என்ன சவுண்டுன்னு தெரில. இது ஒரு பறவை சவுண்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு வவ்வால் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ செம்மங்க. இந்தளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல.
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஐயோ நல்ல வேலை. இது அந்த கீழே பார்த்தோம்ல அந்த தகரம் அது போல் இருக்குது. யார் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்து கேட்குது. பட்டு நம்ம ரொம்பவும் ஒட்டுக்கும் போயிடக்கூடாது. பா மரத்துக்கிட்ட இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாகவே இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இந்த எழுதியிருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். நாயில் வேறு கோரஸாக குலைக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காட்டிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது கண்டிப்பாக டேஞ்சர் தான். ஏன்னா யாராச்சும் சரக்கடிக்க இப்போ வந்துருந்தா கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் இடம் அப்படி தான் இருக்குது, மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஜாயின்ல இங்கே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இதுக்கு மேலே இருக்குதா பாதை? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரில. ஐயோ செம்ம ஹைட்டில் இருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு மேலே இப்போ கீழே இறங்கி போயிட வேண்டியதுதான். என்ன சவுண்டு? ஃப்ரெண்ட்ஸு நிறைய சவுண்ட்ஸ் இங்கே பாருங்க கீழே தான் கேட்குது. பட் அது என்னன்றது நிஜமாக எனக்கு தெரிலங்க. வேணாம் மேலே கேட்குது. நம்ம போயிடலாம். எனக்கு ஆள் இருக்கிற மாதிரி தரல, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. தப்பு. இங்கே பாருங்க நாய். ஆக்சுவலாக எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ மட்டும். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். திவ்ய பிரியா நிறைய பேர் எழுதியிருக்குங்க. ஐயோ இங்கே பாருங்க, இதெல்லாம் கரையான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி இந்த இடத்துல அப்பாலா இந்த இடத்துல நிறைய உருவங்களும் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல கலரிங். நம்ம எந்த சைடு வந்தோன்னு எனக்கே தெரிலங்க.
நம்ம இந்த சைட்லாம் போகல. ஐயோ இது என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது? பாம்போட அச்சா? சந்திரமுகி படத்தில் வருமே அந்த மாதிரி. சவுண்டு கேட்குது. வேறு ஏதோ ரத்தம் மாதிரி இருக்குது. இல்லை என்னை சுற்றிலுமே நிறைய பேர் நடக்கிற மாதிரி அந்த ஃபுட் ஸ்டெப்பெல்லாம் எனக்கு கேட்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஆள் தான் இறந்து போயிருக்கிறாங்க. பட்டு மேபி இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு யாருனாச்சும் தெரிஞ்சுன்னா என்னன்ற சொல்லுங்கள். இந்த மாதிரி சவுண்டில் கண்டிப்பாக ஒரு ஆளால் மட்டும்தான் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஆளையுமே நான் பார்க்கல. இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு புதிராக இருக்குதோ சேம் அதே தான் எனக்கும் புதிராகவே இருக்குது. பாருங்க, எண்டு. ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி மர்மமாக தான் இருக்குது உண்மையாக சொல்லலாம். ஓகே, ஓ இந்த சைடும் போதும். பின்னாடி யாரோ வர்ற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓ மை காட், யப்பா. ஆனால் உண்மையாகவே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு செம்ம பெரிய ஒரு இடத்த பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு. ஏதாச்சும் ஒன்றாச்சும் கேப்சர் ஆகும்னு பார்க்குறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இருந்த சவுண்டு கேட்குது. ஆனால் ஒருவேளை உள்ள யாருனாச்சும் ஆள் இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு வரேன். நல்ல வேலையாக நீங்கள் என்னை எதுவுமே பண்ணலை. மேபி ஆள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை அது ஆத்மாவாக இருந்தீங்க அப்படின்னாலுமே நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு வரேன். பட்டு நம்ம இப்போ பேக் சைடில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குதுல்ல. ஸ்டெப்ஸ் எல்லாம் போகுது. பா லைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். யாருனாச்சும் கேப்சர் ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நிற்கிறேன். அப்பா செம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பாம்பு காட்டுறேன் நல்லா. இங்கே இருக்குது பாருங்க. ஆனால் இருந்த அந்த பாம்பு மட்டும் காட்டிட்டு போயிடணும். பாம்பு சிம்பிளாக இருக்குது. மண்டை கசாயம் பேயா அங்கே பாருங்க. எவன் பண்ண வேலைன்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக அந்த உருவத்தை பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து
இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். நான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வெளியிலேருந்து நான் அந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ முடிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்த வந்து எடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்தை வந்து உங்களுக்கு எதனாச்சும் தோணுச்சு அப்படின்னா மேபி இது இருந்திருக்கலாம். அப்புறம் உள்ள இப்போ கூட சவுண்டு கேட்டுட்ருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் என்னன்றதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குற நம்ம ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே. வேறு இந்த கோட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பேய் ஆக்டிவிட்டியா இல்லை சைக்கோ ஆக்டிவிட்டியான்றது எனக்கு உண்மையாகவே தரல. ஆனால் ஆள் யாருமே நான் இப்போ வரைக்குமே பார்க்கல. பட் இடம் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. வேறு யாருனாச்சும் இந்த இடத்துல தனியாக வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணும். அதான் நைட்டில் வந்தாங்க அப்படின்னா. அதுக்குன்னு நீங்கள் யாருமே நைட்டில் வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னு எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. பகலில் வந்து இந்த இடத்த பார்க்குறது உண்மையாக நல்லா இருக்குது, நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட்டு நைட்டில் செம்ம ஹாண்டடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் அதான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, நீங்கள் வந்து நான் வந்த ரூட்டெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரூட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் அந்த ரூட் வழியாக தான் இப்போ நம்ம போகணும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இன்னும் நிறைய பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து தரேன். அவ்வளோதான். பை பை பை.